திரு எடப்பாடி பழனிசாமி ஏதேனும் ஒரு நல்ல தமிழாசிரியரை பார்த்து இதுக்கு விளக்க உரை கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்வது நல்லது. ஏன்னா பாஜக, அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றது இந்த கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். இது எடப்பாடி பழனிசாமியினுடைய புரிதல். இதுதான் சென்ற முறை அவர் சொன்னார். ஆனா இன்றைய இன்னைக்கு தினத்தந்தி பேப்பர்ல கூட பாருங்க. இன்னும் சொல்ல போனா தினமலர் அப்படிங்கிறது பாஜகவினுடைய அந்த ஒரு எண்ண ஓட்டங்களை, மன ஓட்டங்களை பிரதிபலிப்பவர்கள். டெல்லியில் அமைந்ததை போல பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும். அப்ப என்னுடைய புரிதல் என்பது பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்பதுதான் பாஜகவினுடைய நிலைப்பாடு. அது கூட்டணி ஆட்சியாக இருக்கும் என்பதுதான் பாஜகவினுடைய நிலைப்பாடு. டெல்லியில என்று அவர்கள் உதாரணமாக சொல்வது, அப்ப டெல்லியில் இன்னைக்கு யார் முதலமைச்சர்? பாஜகவை சார்ந்தவர்கள் முதலமைச்சர். அப்ப அந்த ஆட்சி அமைக்க வேண்டும் என்கிற உத்வேகத்தோடு பாரதிய ஜனதா கட்சி செயலாற்றிக் கொண்டிருக்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி பாஜக இவரை ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் கூட அவங்க சொல்லலாம். ஆனால் ஆட்சி கூட்டணி ஆட்சியாக இருக்க வேண்டும் என்பதில் பாஜக தெளிவாக இருக்கிறார்கள். இது ஒரு குழப்பம். இன்னொன்னு, அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றால் மக்கள் நம்பி வாக்களிப்பார்கள். பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும். இன்னைக்கு தினத்தந்தி ஹெட்லைன்லயே பாருங்க, பாஜக கூட்டணி வென்று ஆட்சி அமைக்கும். தமிழ்நாட்டு மக்கள் பாஜக கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு வாக்களிக்க மாட்டார்கள்.